வேகணும், நல்லா வேகணும். கொதி அடங்கணும், அப்போ தான் சப்பக்கு சப்பக்குன்னு இல்லாமல் நல்லா சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தீ போட்டு விடுங்களா, தீ எரிக்கணும். இங்கே கரண்டி கையில் கேட்டுங்க. மறுபடியும் ஆயிடுச்சா? தீ எரிஞ்சிட்டு இருக்குதா நல்லா? சரி, எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இடத்துல போடுங்க. எடுத்து இங்கேயே லேசாக வடித்து போடுங்க. ஒன்றுலாம் போட வேண்டாமாம்மா, 2-3 எடுங்க அப்படியே. கை இங்கேயே வருதா சார்? அப்படியே அவ்வளோதான். அப்படியே விடுங்க, வடிட்டு நல்லா வடிட்டு எடுத்து போடுங்க அப்படியே. பார்த்து கையில் பட்டுற போகுது. கைக்கே போடுங்க. இப்போது இந்த டைம் ஒரு 6-7 பீஸ் செட்டாக போடுங்க. சரி, மோரை கட்டி தள்ளி விடல. நீங்கள் தள்ளி விட்டுக்கு. இந்த என் சைடு நான் தள்ளி விட்டுக்கிறேன், உங்கள் சைடு நீங்கள் தள்ளி விட்டுக்குங்க. ஒரு 6 பீஸ் போட்டுருங்க. போது இதெல்லாம் பெருசு தானே, போதும். கரண்ட் எடுத்து மட்டம் பண்ணிட்டு வந்து அது மேலே தூக்கிட்டு இருக்காது. அது வந்து சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்குது. போதுங்க. நல்லா வேலை தீ வச்சுடுங்க. பார்த்து இந்த போதுங்கோ. நீங்கள் உண்மைக்கு கொல்லி கொடுக்கலாம். அது இப்போ பார்த்தாலும் அப்புறம் இதே தான் வேணும். மாமா நல்லா புகையுதா? புகை மூச்சுக்கே வருது இல்லையா? இங்கே ஆமாம், அருமையாக வருது. கீரல் போட்டு முடிஞ்சா? நம்ம இந்த வால் பேஸ் திருப்பி உள்ளே போடுங்க. அது வாழை எப்போ அப்படியே பிடிச்சி வெளியே கிடக்கு. அப்படி திருப்பி குப்பரை போடுங்க. அப்படி போடுங்க, அமுச்சு விடுங்க. நான் வர கையை வேறு கண்ணில் வச்சுட்டேன். கண்ணில் தானே வச்சுங்க. திரும்பவே மாட்டேங்குது. ஓகேவா? ஓகே. நீங்கள் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு அடுத்த ரவுண்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும்.
ரெண்டு மண்டா தூக்குங்க. ஒரே மட்டையில் தூக்க முடியுதுன்னா பரவாயில்ல, மண்டா தூக்குங்க. நீங்கள் தான் வரணும். நீ நம்மளுக்கு ஏதாவது உட்கார முடியலைங்க. இதுக்கு எதையும் பார்க்குறீங்க. இந்த பக்கம் கொடுக்குறீங்க. லாஸ்ட் மாதிரி கண்டிஸ்டி ஆயிருங்க. வீடியோ எடுத்து நான் பார்த்தா கன்சிஸ்டி ஆயிரும். வீடியோ எடுத்துட்டு நீங்கள் பாருங்க. வெந்திருக்கா? நல்லா அருமையாக வந்திருக்கு. வெந்துருச்சாப்போ? இன்னும் வேகணுமா? முள் வேகாது. அது வந்து பொடியறது தான் நிறைய இதாகு. பெரிய மீனாக இருந்தால் முள் வேகாது. பொடியாக இருந்தவனா நல்லா மொறுமொறுன்னு போயிடும். இதில் இன்னும் கொஞ்சம் முறையில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஏமாம் சார்? போதுமாடா சார்? என்ன போடுறா? எத்தனை போட்டுருக்கீங்க? அது கணக்கில் கணக்கு இல்லையா? இங்கே போதும். அடுத்த ரவுண்டு எடுத்துக்கலாம். இன்னும் 2 ரவுண்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். வேகலைன்னா மறுபடியும் போட்டு வேக வச்சுக்கோங்க. கடைசியில் வேகாது சாப்பிட்டு ஏதாச்சும் ஆயிர போகுது. ஏன் சொன்ன? ஏன் மாமா? எனக்கு வெந்திருக்குன்னு எனக்கு ஒரு நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். எப்படி நீங்கள் ஒன்றும் சாப்பிட்பாரு. வெந்துட்டானு கட் எடுத்தது நமக்கு தெரியாதுங்கண்ணா. பச்சை கூட தின்னு போடுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கொஞ்சம் அரை வேக்கடை கூட தின்ட்டு போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. வெந்துச்சா வேணும் அதை சொல்லணும். அதை இப்போ நான் எப்படி தான் பரவாயில்ல அப்படி கிராஸ் கேள்விலாம் சொல்லக்கூடாது. நமக்கு இது ஓகே தான். எனக்கு நல்லா வந்துருச்சு. எப்படின்னு தெரியல, பாருங்கள். அது மீனை பொறுத்து இருக்குது. பெரிய மீனே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து எதுக்குங்கிறதுங்க.